வணக்கம் மேடம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் ஆல்மோஸ்ட் இறுதிக்கு வந்திருக்கு. இதுல தாவேகா பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 104, 110 அப்படின்ற ரேஞ்சில இருக்கு. பெரும்பான்மைக்கு 118 தேவைப்படும் பட்சத்துல தாவேகா என்ன பண்ணா அடுத்து ஆட்சி அமைக்கலாம் மேடம்? முதல்ல தாவேகாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். ம். ஒன்று, ஏன்னா நிறைய இளைஞர்கள் முதல் முறையாக இந்த ஆட்சி அமைக்கிறதுல இருக்காங்க. அந்த வகையில ஒரு சந்தோஷம் தான் ஒன்று. இன்னொன்று, இவங்க சொன்ன மாதிரி திமுக வெளியில போனதுல எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சி. இன்னொன்னு, இந்த ஒரு பெரிய தோல்வியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். முதல்வரே தோல்வி அடைஞ்சிருக்கிறார். திமுக ஓட பெரிய தோல்வி எங்க இருந்ததுன்னா, மக்களுடைய அந்த மனநிலையை அவங்க கணிக்க தவறிச்சிட்டாங்க. அதை யாருமே கொண்டு போய் அவர் முதல்வர்கிட்ட சேர்க்கல. அடித்தட்டில் இருக்க மக்கள் நிறைய பேருக்கு திமுக மேல ஒரு பெரிய அதிருப்தி இருந்திருக்கு. அது அவங்களுக்கு சுத்தமா தெரியாமலே போயிருக்கு. தாங்க தான் அடுத்தடுத்து ஜெயிப்போன்ற ஒரு மிதப்பிலே இருந்திருக்காங்க. அதான் 2.2 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிருக்கும் அந்த ஆணவத்திற்கும் கிடைத்த அடியாக பார்க்கிறேன். இரண்டாவது, இப்ப 100 இப்போ லீடிங்ல இருக்கு. இப்பதான் ஜெயிக்கிற கேண்டிடேட்டோட இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5-6 சுற்று இருக்கு. இன்னும் எண்ணாம இருக்காங்க சில இடங்கள்ல. மொத்தமா பார்த்தா கூட 100 வந்துருவாங்க. இவங்களுக்கு தேவைப்படுவது ஒரு 20 தேவைப்படும் டிவிகேக்கு. அப்படி பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு என்னவா இருக்கும்னா, அதிமுகவின் ஆதரவு கிடைக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது டிவிகேக்கு. ஆனா ஆட்சியில பங்கு கேட்பாங்களான்னா அது சந்தேகம்தான். வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. அது கூட விசிகா சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் திமுகவோட சின்னத்துல நின்று இருக்கிறாங்க. பிற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். 4 இடங்கள் காண்பிக்குது, அதுல எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதற்கப்புறம் காங்கிரஸ் போற இடத்துக்கு கம்யூனிஸ்ட் போவாங்களான்றது சந்தேகம் தான். கம்யூனிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் போகுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அதை சேர்த்துக்குவாரா ஆதவ் அர்ஜுன்? ஏன்னா அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். அதனால அது ஒரு சந்தேகமாக இருக்கிறது. பாமகவின் ஆதரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா, பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்து விஜயை ஆட்சி கட்டில அமர்த்துவார்கள். இதுதான் நடக்கும். அதுல முதல்வர் விஜய் ஆவதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுல எதிர்கட்சியாக திமுக உட்கார்ற மாதிரி இருக்கு. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கணும். ஏன்னா முதல்வர் தோத்து போயிட்டாரு. மற்றவங்க முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் தோத்த பிறகு அவர்கள் எதிர்கட்சியாக அங்க உட்காருவாங்களான்றதும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஒன்று, அதிமுக அவர்களுக்கு ஆதரிக்குமானால் இவர்கள் எதிர்கட்சியாக உட்காருவாங்க. ஆனா இன்னொரு பெரிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். திராவிட கட்சிகளை தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இவங்க திராவிட அரசியலும் நிராகரித்திருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த திராவிட கொள்கையில இருந்து திராவிடத்தை தமிழகம் நிராகரித்து விட்டது, தூக்கி எறிந்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். இனிமே திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இங்க அரசியல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. யாருமே திராவிடம் என்ற சொல்லி அரசியல் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் அவர் டிவிக்கே தானே செய்யுது. டிவிக்கே திராவிடத்தை தூக்கி பிடிக்கவும் மாட்டாங்க. அவங்க தூக்கி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி அவர்கள் தூக்கி பிடிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கும் இதே கதிதான். அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். இனிமேல் தமிழகத்தில் திராவிட அரசியல் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக போயிருக்கிறது. மக்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கு. அந்த அடிப்படை தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அடிப்படை பிரச்சனைகளான போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து, ரவுடியிசம், கொள்ளைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. நீங்க என்னதான் ஜிடிபி குரோத்ல பெருசா இருக்கு, தமிழகம் அதுல வளர்ந்துருக்கு, இதுல வளர்ந்துருக்கு, பொருளாதாரத்துல நாம இப்படி இருக்கோம், அதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அவர்களுக்கு அது பலம் புரியவும் புரியாது. அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கவனிக்க தவறியதால் தான் திமுகவுக்கு இந்த தண்டனையே. அது தவிர அவங்களுக்கு அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். நாம இன்னும் ஓட்டு எண்ணிக்கை நமக்கு தெரியல, பெர்சன்டேஜ் பார்க்க வேண்டியிருக்கும். டிவிகேக்கு தாவேகாவுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் வந்திருக்குது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு தாவேகாவின் ஓட்டு சதவீதத்தில் பெண்களின் ஓட்டு தான் அதிகமாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. அவங்க ஜெயித்ததுல 3/4 பாத்தீங்கன்னா பெண்களோட ஓட்டு வந்திருக்கும். இளைய தலைமுறையினரின் ஓட்டும் அதுல கணிசமாக விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிமுகவோட ஓட்டு பெர்சன்டேஜ்ல குறைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன் நிறைய இடங்கள்ல.
தாவேகாவுக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே திமுகவோட ஓட்டு இந்த பக்கம் வந்திருக்கு. தாவேகாவுக்கு கண்கூடாக பார்க்க முடியுது. அது போக நாம் தமிழர் கட்சியின் ஓட்டும் வந்திருக்கு. அதிமுகவின் ஓட்டு வந்து அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியா தான் பிரிச்சிருக்காங்க. ஆனா இது போக போக இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக உடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்பயே வந்து செங்கோட்டையன் அதிமுகவை உடைச்சு கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி உடையுமானால் அதிமுகவின் அந்திம காலம்னு கூட சொல்லலாம். இறுதி காலத்திற்கு தயாரிட்டாங்க. சரி, இவங்க உடைஞ்சு அங்க போயிட்டாங்கன்னா அங்க தாவேகா வந்து உங்களுக்கு பலமாகும். அதற்கப்புறம் திமுக வந்து திருப்பி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இப்ப 2030 வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து இதே 40 சீட்டை இவங்க தோத்துட்டாங்கன்னா, திமுக தோற்று விட்டு தாவேகா அதை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலும் அவர்கள் தான் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்க தான் பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சு மத்திய இதுல பாராளுமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா அது திமுகவுக்கும் அடிக்கும் சாவுமணியாகத்தான் நான் பார்க்கிறேன். மொத்தத்துல திராவிட அரசியலை மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் நமக்கு கண்கூடாக காண்பித்திருக்கிறது. விஜய் அவர்களின் கட்சி எப்படி இனிமேதான், ஏன்னா அது ஒரு புது கட்சி, 3 வருஷம் தான். அது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், அதிசயமான ஒரு விஷயம் கூட சொல்ல. 3 வருஷம் 2 வருஷம் தான் அவங்க வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. அவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள், எப்படி சாதாரண ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க, அடிப்படை கட்டமைப்பை எப்படி பலப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நம்ம முன்னாடியே எதுவும் சொல்ல முடியாது. இதுவரைக்கும் விஜய் பத்தி அந்த எதுவுமே தெரியாது. அவர் சினிமா நடிகரை தவிர அவருடைய மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. எப்படிப்பட்ட ஆளுமை மிக்க மனிதர் என்றதும் நமக்கு தெரியாது. இனிமே அதை பார்க்க போறோம். ஒரு 1 இயர்ல தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரியான, அவங்க சொன்ன அந்த தூய்மையான அரசியலை கொண்டு வர்றாங்களா, மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்யறாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பார்க்கும்போதுதான் நமக்கு அதை பத்தி எதுவும் பேச முடியும். நன்றிங்க மேடம். நன்றி.